விஜய் மற்றவங்கள மாதிரி ஒரு முதல்வர் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்காகவே இருக்கிறவர். எதை வேணாலும் தியாகம் செய்யக்கூடியவர். தியாகத்தினுடைய உச்சமா இருக்கிறது உயிர் கிடையாது, மானம். அது அது கூட அதுக்கு கூட ஒரு இழுக்கு நேருது அப்படின்னா அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய, அவ்வளவு தூரம் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தியாகி இவர் அப்படின்னு அந்த செய்தி போகணும். இந்த காவிரி பிரச்சனையை பொறுத்த மட்டும் இது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக விஜய் பார்க்கிறார். கடவுளுடைய இன்னொரு வடிவம், இன்னொரு அம்சம் இது. அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறார். மக்களுக்கு ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே அவர் மீது ஒரு அன்பும் அக்கறையும் ஒரு பரிதாபமும் வரும். இந்த காவிரி விவகாரத்துல வந்துட்டு முதலமைச்சருக்கு பொறுப்பே இல்ல, அக்கறையே இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனா முதலமைச்சர் வந்து எவ்வளவு பொறுப்போட இந்த காவிரி பிரச்சனை தொடர்பா வந்து பேசுறதுக்காக இவரே தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கிறாரு. முதல்ல வந்து பேசி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்டம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பகை நாடுகளோட எல்லாம் வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. நம்ம அண்டை மாநிலம், பக்கத்து மாநிலம் ஒரு அட்டம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக நான் தான் வந்து முதல்ல கேட்டேன், இது மாதிரி வர்றேன் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து வெளிப்படையா சட்டசபையில சொல்லியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து தமிழக மக்களுக்காக வந்து எந்த அவமானத்தையும் நான் வந்து தாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் வந்து இருந்தேன். அதுக்காக மக்களுக்காக நான் வந்து எந்த அவமானத்தையும் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சரா வந்து இந்த காவிரி விவகாரத்தை அணுகி இருக்கிறாருப்பா. சூப்பர்ப்பா. இப்ப என்னன்னா நம்ம ஏற்கனவே பேசின விஷயம்தான். அது கொள்கை அளவுல, கருத்தியல் கான்செப்ட் அப்படின்ற அளவுல ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சர் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு, அடுத்தடுத்த அண்டை மாநிலங்களுடைய முதல்வர்கள் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிறது, நல்லுறவு வச்சுக்கிறது, பிரச்சனையே இல்லாட்டினாலுமே அவங்க ரெண்டு பேரும் சும்மா ஒரு ஒரு அதாவது ஒரு கட்சி இது மாதிரி சந்திச்சு பேசி நல்லுறவை வளர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான, அருமையான, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுல எனக்கு கருத்து வேறுபாடே கிடையாது. அது இங்க விஜய் இருந்தாலும் சரி, இல்ல ஆதவர்ஜுனாவே சிஎம்மாக இருந்தாலும் சரி, இல்ல வேற யாரு சிஎம்மாக இருந்தாலும் சரி, நமக்கு அது பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதல்வர், இந்த பக்கம் கர்நாடகாவுடைய முதல்வர், ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில இன்றைக்கு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிற டயத்துல இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காட்டினாலுமே அந்த சந்திப்புன்றது வரவேற்க வேண்டியது அப்படின்றதையும் நம்ம பதிவு பண்ணிருக்கோம். அடுத்து இப்பதான் இந்த விஜய் அவர் முதல்வர் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வருது. இப்போ சொல்றாரு இல்லையா அவரு, நான் தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தேன், நான் தான் அந்த அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அட்டெம்ப்ட்ன்றப்ப அந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாரு. அவங்க எழுதி கொடுத்தவங்க கரெக்டான வேர்டை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்போமே அப்படின்னு சொன்னா அது எப்படி இன்னும் பாசிட்டிவா நல்லா இருக்கு. ஸோ அந்த இனிஷியேட்டிவா இவர் எடுத்திருக்கிறாரு. இந்த விஷயத்த அப்பவுமே சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது எப்போ இந்த கர்நாடக முதலமைச்சர் சொன்னாரு பாத்தீங்களா, தமிழ்நாட்டினுடைய சிஎம் இங்க வர்றாரு, நாங்க ஹெலிகாப்டர் எல்லாம் ரெடி பண்ணிருக்கிறோம் அந்த விசிட்டுக்கு, அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அவருடைய மக்களுக்கு தெரியப்படுத்தினாரு. அவர் மக்களுக்கு மட்டும் இல்ல, உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்திட்டாப்ல. அந்த டயத்திலேயாவது நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக விஜய் சொல்லணும்னு கூட, முதல்வர் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, தமிழ்நாடு அரசு சார்பாக இதை சொல்லி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி மக்களுடைய நலனுக்காக முதல்வர் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. அப்ப சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்ட்டு அந்த கேள்வி தொக்கி நிக்குது. ஏன் இப்ப சொல்றாரு அப்படின்ட்டு அந்த கேள்வியும் தொக்கி நிக்குது. இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அடுத்து இதுக்கு பதில் அந்த கேள்வியோட சேர்த்து அடுத்து அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அங்க போய் அவமானம்ன்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறாரு அவரு. ஆமா, அவமானம் சொல்றப்ப அந்த அவமானம்ங்கிறது ஒரு பெரிய வார்த்தை இல்லையாப்பா, அது அவமானம் அப்படிங்கிறது. அதுதான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். அந்த அவமானம் அப்படின்ற அந்த இது சொல்றாரு பாத்தீங்களா, அதுலதான் இந்த நம்ம கேட்ட அந்த ரெண்டு கேள்வி இருக்குல்ல, ஏன் அப்போ அவர் சொல்லல, ஏன் இப்ப சொல்றாரு அப்படின்றது, அதற்கான பதில் அங்க இருக்கு. இந்த அவமானத்தை கூட நான் தாங்கிக்குவேன், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாரா இருக்கிறேன்,
அதாவது உசுறு போனா கூட பரவாயில்ல, மானத்தை விட முடியாது அப்படின்னு தானப்பா சொல்லுவோம் சாதாரணமா. இப்ப முதல்வர் என்ன சொல்றாருன்னா, அந்த மானம் அதுதான் அவமானம். அவமானம், மானமே போனாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் இந்த தியாகத்தை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அதுதான் அவர் சொல்ல வந்ததே. அது என்ன செய்தி மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா, விஜய் மத்தவங்கள மாதிரி ஒரு முதல்வர் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்காகவே இருக்கிறவர், எதை வேணாலும் தியாகம் செய்யக்கூடியவர். தியாகத்தினுடைய உச்சமா இருக்கிறது உயிர் கிடையாது, மானம். அது அது கூட அதுக்கு கூட ஒரு இழுக்கு நேருது அப்படின்னா அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய, அவ்வளவு தூரம் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தியாகி இவர் அப்படின்னு அந்த செய்தி போகணும். ஏன் இந்த செய்தி இப்ப போகணும் அப்படின்னா, இன்றைக்கு அது நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, இந்த காவிரி பிரச்சனையை பொறுத்த மட்டும் இது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக விஜய் பார்க்கிறார். கண்டிப்பா. ஏன்னா அவர் அந்த பின்னணியை நீங்க பார்க்கணும். ஹீரோவாவே நடிச்சவர், ஹீரோவாகவே இருந்தவர், அப்புறம் அரசியலுக்குமே வந்து கட்சியினுடைய தலைவராக வந்தார். அவர் எந்த கட்சியில எல்லாம் போய் சேரல, கட்சியினுடைய தலைவராக வர்றாரு, அப்புறம் ஆட்சியினுடைய தலைமைக்கும் வந்துடுறாரு. இப்படி இந்த மாதிரி வெற்றி மீது வெற்றி, வெற்றி அடுத்தடுத்து வெற்றி, தொடர் வெற்றி, அதுதான் ஹீரோ, அதுதான் கல்ட் ஃபிகர். இப்போ இவர் இப்படி வந்தவரு இங்க வந்துட்டா பார்த்தா அந்த காவிரி பிரச்சனை ஒண்ணுமே டீல் பண்ணவே முடியல. அது அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இவர் வந்து சரி, அப்போ அந்த ஹீரோயிசம் மாதிரி இவர் ஒரு இனிஷியேட்டிவ், நம்ம போய் பார்ப்போம் பேசுவோம். ஆக்சுவலா அது வந்து ஒரு துணிச்சலான முடிவு. அதை நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஒரு முதல்வர் இந்த மாதிரி, அதாவது சினிமாத்தனமான அந்த ஹீரோ அந்த பின்னணி இருந்தாலும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இல்லையா, போய் பார்த்துருவோம் அப்படின்னு, போய் பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு அதை நம்ம பாராட்டுறோம். ஆனா என்ன டிராஜெக்டரியில அது வருது அப்படின்றதுலதான் நம்ம இந்த விமர்சனமா முன்வைக்கிறோம். இப்ப இங்க போய் பாக்குறாரு, அவருக்கு இந்த தோல்வின்றதை ஏத்துக்க முடியாது. இப்ப போய் இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போய் தோல்வி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த தோல்வி அவர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதனால கடைசி வரைக்குமே இது ஒரு கான்பிடென்ஷியலான விஷயமா வச்சிருந்து, சப்போஸ் அந்த இது போயிட்டு போறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு இதெல்லாம் பேசி தெளிவுபடுத்திருப்பாங்கல்லப்பா, மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னா, அப்ப எங்களுக்கு இந்த விஷயம் வேணும், உங்களுக்கு நான் இதை விட்டு கொடுக்குறேன், நீங்க எங்களுக்கு இதை விட்டு கொடுங்க அப்படின்லாம் பேசி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்த பிற்பாடுதான் மீட்டிங்கே நடக்கும், எந்த மீட்டிங்கும். இப்போ அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ அது ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுன்னா அவர் அங்க போயிருப்பாரு. போயிட்டு பெங்களூர்ல இருந்து சென்னை வரைக்கும் அவர் ஒரு பெரிய வெற்றி வீரரா ரோட் ஷோ நடத்தியிருப்பார். எப்படி சசிகலா அம்மா ஜெயில இருந்து வந்தாங்க தெரியுமா, விடுதலை ஆகி வரும்போது பாத்தீங்கன்னா சூப்பரான ரோட் ஷோங்க. அதான் அதாவது தமிழ்நாட்டுல சமீப காலங்கள்ல நடந்த இந்த ரோட் ஷோக்கு எல்லாம் தாய் ரோட் ஷோ அது. அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்த ரோட் ஷோ, அதை விட பல மடங்கு அதிகமா இந்த ரோட் ஷோ நடந்திருக்கும். ஏன்னா நம்ம சொன்னோம், இப்போ பல கட்சிகள்ல சுத்தி அடிச்சு ரவுண்ட் அடிச்சு பெங்களூர்காரர் ஒருத்தர் இப்ப தாவிகால வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் சான்ஸ் டு ப்ரூவ் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப அவரு இப்போ தாவிகால வந்திருக்கிறதுனால அவருக்கு ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா பிரம்மாண்டமான ரோட் ஷோவா இருந்திருக்கும். அது நடக்கல அப்படின்னு ஆகி போயிடுச்சு இல்லையா, உறுதியாயிடுச்சு, நடக்கல. ஆனா இந்த காவிரி பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. அதாவது இந்த ஹீரோ கல்ட் ஃபிகர் விஜய், கடவுள் விஜய், நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, கடவுள் விஜய் அல்லது கடவுளுடைய குழந்தை விஜய், இவரால இதை செய்ய முடியல அப்படின்றத எப்படி கடவுள் ஏத்துக்குவாரு? நான் கையேலாத கடவுள்னு எந்த கடவுளாவது ஒத்துக்குப்பாங்களா? கடவுள் ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க மாட்டாரு. அது கடவுள் தன்மைக்கே எதிரானது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கதான் மக்களினுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய துன்பங்களை எல்லாம் அவமானங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். இந்த கிறிஸ்டியன்ஸ்ல வந்து இயேசுநாதருக்கு சொல்லுவாங்க தெரியுமா, உலக மக்களினுடைய எல்லாருடைய பாவங்களையும் அவர் ஏற்று
அதற்காக இவர் வந்து பலியானாருன்ட்டு. அப்போ அந்த பலி ஆகுறது விக்டிம் விக்டிம் இல்ல, இது வந்து எப்படின்னா அந்த சேவியர் மக்களுடைய எல்லா துன்பங்களையும் தனதாக்கி கொண்டது, மக்களுக்காக ஒரு தியாகம் பண்றது, உயிரையே தியாகம் பண்றது. இவர் வந்து மானத்தையே தியாகம் பண்றார். இதுதான் அந்த கான்செப்ட், கடவுளுடைய இன்னொரு வடிவம், இன்னொரு அம்சம் இது. அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறார். மக்களுக்கு ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே அவர் மீது ஒரு அன்பும் அக்கறையும் ஒரு பரிதாபமும் வரும். சரி பாரு, நமக்காக எப்படி பாரு நம்ம முதல்வர் வந்து இதுக்கு இவ்வளவு தூரம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறார் பாரு. இப்படிப்பட்ட ஆளை போய் இந்த திமுக காரங்க விமர்சனம் பண்றாங்க. எவ்வளவு பெரிய நல்ல மனசுக்காரரு, இவரை போய் அங்க உதயநிதி அங்க இருந்துகிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லிட முடியும் தெரியுமா? அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டைனாமிக்ஸ்ப்பா. இதனாலதான் அவரு அப்போ சொல்லல, இப்ப சொல்றாரு. ஏன்னா இப்போ அவர் வந்து அவருடைய இமேஜ், அத சேவியர் இமேஜினுடைய இன்னொரு பரிமாணத்தை காட்டி அவரை திரும்ப ஒரு சேவியராக, மீட்பராக, தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் அந்த தலைவர்ல மீட்பரா அவரை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இது தேவைப்படுது இன்னைக்கு. அதுதான் செஞ்சிருக்கிறாரு. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே பினமினலாஜிக்கல் அப்ரோச்பா. நம்ம வந்து கிரிட்டிக்கலா நம்ம சொல்லல. அதாவது இத சரி தப்புன்னு நம்ம எதையுமே சொல்லல. அவரு விஜய் இப்படி செய்தது சரியா தப்பா அப்படின்றதுக்குள்ள நம்ம போகல. நம்ம என்னன்னா அதை டிஸ்கிரைப் பண்றோம். இந்த பினாமினன் என்ன, இது உள்ள இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான உண்மை என்ன, பண்பாட்டு ரீதியான அந்த உள் இயக்கம் என்ன அப்படின்றதான் நம்ம வெளிப்படுத்துறோம். இதை விட்டு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள், அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. நம்ம இதை ஜட்ஜ்மெண்டா எதையுமே சொல்லல.